எபிசோட் 161. ஏதேனும் பிரச்சனை நடந்தால் ஓவியாவிற்காக தாம் இருக்க வேண்டும் என்ற நினைப்பில் சேவியர் இருந்தார். அதே போல டைரக்டர் கரோல் நல்ல மூடில் இல்லை. பிறந்ததிலிருந்து அவர் பணக்காரர் இல்லை என்றாலும் இப்பொழுது அவர் எம்ஜி குரூப்ஸ் உடைய வைஸ் பிரசிடென்ட். மிகவும் கஷ்டப்பட்டுதான் அந்த பதவிக்கு வந்திருக்கிறார். அந்த பதவிக்கு அவர் வந்ததிலிருந்து நிறைய பேர் அவருக்கு அடிபணிந்து நடந்திருக்கிறார்கள். ஆனால் எங்கிருந்தோ வந்த ஒரு கிராமத்தான் இப்படி ஒரு சிறிய ஊரில் தன்னை அவமானப்படுத்துவான் என எதிர்பார்க்கவே இல்லை. தன்னை அவமானப்படுத்தியது மட்டுமல்லாமல் தன்னிடம் இருந்து 30 மில்லியன் பணத்தையும் பறித்து கொண்டார். திரும்ப அந்த பணத்தை அவர் சம்பாதிப்பதற்கு நிறைய மாதங்கள் ஆகும். அவருக்கு அப்படி ஒரு அவமானம் நிகழ்ந்திருந்தாலும் நிறைய பேர் அவரை மதித்து அவர்கள் கம்பெனியுடன் ஒன்றாய் சேர்ந்து வேலை பார்க்க ஆர்வம் காட்டுகிறார்கள். பொதுவாக கரோல் இந்த மாதிரி சிறிய கம்பெனி மீது ஆர்வம் செலுத்த மாட்டார். எம்ஜி குரூப்ஸ் நிறைய துறைகளில் திறம்பட தொழில் செய்து கொண்டிருக்கிறார்கள். முக்கியமாய் வேதியியல் சம்பந்தப்பட்ட பொருட்களிலும் மின்சாரத்திலும் தொலைத்தொடர்பு போன்ற தொழில்நுட்ப சாதனங்களிலும் தொழில் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவு பெரிய கம்பெனி சாதாரண இந்த கிராமத்தில் இருக்கும் ஒரு சிறு கம்பெனியுடன் எப்படி அவர்கள் தொழில் செய்வார்கள்? ஆனால் இப்பொழுது அவருக்கு பணம் தேவை இருக்கிறது. அவருக்கு ஏற்றாற் போல குறைந்த விலையில் இவர்கள் அடிபணிந்து போனால் அதனை பற்றி யோசிப்பார். கரோல் அந்த அறை உள்ளே வந்ததுமே நிறைய அழகான பெண்கள் இருப்பதை பார்த்ததுமே மகிழ்ச்சியின் உச்சத்திற்கு சென்றார். சாதாரண கிராமப்புற பேங்குகளில் இருக்கும் அழகான பெண்கள் இவர்கள். அனைவருமே 28 வயதிலிருந்து 30 வயதுக்குள் இருப்பவர்கள். இவ்வளவு அழகான பெண்களை ஒரே நேரத்தில் பார்ப்பதற்கே அவருக்கு கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. டைரக்டர் கரோல், எங்களுக்காக இந்த இடத்துக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ப்ளீஸ் இங்க வந்து உட்காருங்க. மிகவும் தன்மையாக அவரை வரவேற்று அமர கூறினார். இவ்வளவு நேரம் ஓவியாவிடமும் மற்றவர்களிடமும் திமிராக பேசிக் கொண்டிருந்தவர் இப்பொழுது மொத்தமாய் மாறியிருந்தார். டைரக்டர் கரோல், உங்களை பத்தி எங்க ஊர்ல நிறைய பேருக்கு தெரியும். இங்க வர்றதை கேள்விப்பட்டதுமே நிறைய பேர் உங்களை பார்க்கணும்னு ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணாங்க. அதுலயும் இந்த அழகான பொண்ணுங்க எல்லாருமே உங்களை பார்க்கறதுக்காகவே வந்திருக்காங்க. கரோலை இம்ப்ரெஸ் செய்வதற்காகவே லலித் கூறினார். கரோல் அங்கிருக்கும் அழகிய பெண்கள் அனைவரையுமே பார்வையாலே அழுந்து கொண்டிருந்தார். கரோல் கண்களை முதலில் கவர்ந்தது ஓவியா. அவளை கண்டதுமே அவரின் இதயம் ஒரு நொடி நின்று துடித்தது. பார்ப்பதற்கு மிகவும் அழகாகவும் செதுக்கிய உடல்வாகுடன் இருப்பவளை பார்த்ததுமே சிரித்தார். இந்த அழகான பொண்ணு யாரு? டைரக்டர் கரோல், எங்க ஊர்ல இருக்கிற ஒரு பேங்க் மேனேஜர். அவ பேர் ஓவியா. ஓவியா, இங்க வந்து சாருக்கு ஒரு ஹலோ சொல்லு. இந்த மாதிரியான சூழ்நிலை ஓவியாவிற்கு புதிதில்லை. அதனால் புன்னகை முகத்துடனே எழுந்து நின்று தன்மையாக அவரை வரவேற்றாள். உங்களை இங்க மீட் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம் டைரக்டர் கரோல். ஓவியா எழுந்து நின்றதுமே அவளின் உயரத்தையும் உடல் அளவையும் கண்டு இன்னும் மெய்மறந்து போனார். அவளை கண்டதுமே அவருக்கு உடல் சூடாவது போல் இருக்க முகமே சிவந்தது. ஓவியா, என் கூட ட்ரிங்க் பண்ண வரீங்களா? கரோல் ஓவியா மீது ஆர்வத்தை காட்டுவதை கண்டதுமே லலித்தும் டானியலும் உடனே அவர்களுக்கு இடம் கொடுத்தார்கள். லலித் உடனே சேவியர் பக்கம் திரும்பினார். இன்னும் இங்கே நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற, சீக்கிரம் போய் அவங்களுக்கு ட்ரிங்க்ஸ் கொண்டு வா போ. சேவியர் கண்களை சுருக்கி அவர்களை பார்த்துவிட்டு அவர்கள் குடிப்பதற்காக வைன் ஒன்றை எடுத்து வந்தார். மனதில் கரோல் தான் கொடுத்த வைனை குடிக்க மாட்டான் என நினைத்தான். ஆனால் கரோல் கவனம் முழுவதும் ஓவியா மீது இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அந்த அறையில் வெளிச்சமும் அவ்வளவாக இல்லாமல் மங்கிய மஞ்சள் நிறத்தில் இருக்க சேவியரும் வெயிட்டர்ஸ் யூனிஃபார்மில் இருப்பதனால் கரோல் அவனை கண்டு கொள்ளவில்லை. ஓவியா, நீங்க பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கீங்க. உங்களை கல்யாணம் பண்ணிக்க போறவங்க ரொம்ப கொடுத்து வச்சோம். மெதுவாய் பேச்சை துவங்கினான் கரோல். அவனின் எண்ணம் என்ன என்று ஓவியாவிற்கு நன்றாக புரிந்தது. ஆனால் வேலை பார்க்கும் பெண்களுக்கு இந்த மாதிரி சூழல் நிறைய முறை ஏற்படும். அதனை எல்லாம் சகித்துக் கொண்டுதான் மேலே வர வேண்டும். வேலை பார்த்து சுயமாய் சம்பாதித்து நிற்க வேண்டும் என்றால் சில இடங்களில் அமைதியாய் அடிபணிந்து போக வேண்டும். ஆனால் அதற்கும் ஒரு எல்லை உண்டு. டைரக்டர் கரோல், நீங்க என்ன ரொம்ப புகழறீங்க. நான் ஒன்னும் அந்த அளவுக்கு இல்ல. இங்க இருக்கிறதுல ஜெனிஃபர் தான் ரொம்ப அழகு. என்னை விட அவ பேர் அழகி. அவளுக்கு தெரியும் ஜெனிஃபருக்கு இதில் நிறைய ஆர்வம் இருக்கிறது என்று. அதனால் அவள் தோழிக்கு உதவ நினைத்தாள். ஆனால் கரோலுக்கு ஜெனிஃபர் மீது எந்த ஒரு விருப்பமும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஓவியாவின் தன்னடக்கம் இன்னும் பிடித்து போனது. வாங்க மிஸ் ஓவியா, நாம ஒன்னா ட்ரிங்க் பண்ணுவோம். சிரித்தபடியே கூறிய கரோல் ஓவியா கிளாஸுடன் அவரின் கிளாஸை மோதினார். அதன் பின்பு ஒரே மூச்சில் அவர் குடித்து முடிக்க ஓவியா தயக்கத்துடன் குடித்தாள்.
அவள் குடித்ததை பார்த்ததுமே கரோலுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. ஓவியா பாத்தியா, டைரக்டர் கரோலுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, உன்னை ரொம்ப அட்மையர் பண்றாரு. நீ ஏன் அவர் கூட இன்னும் குடிக்க கூடாது? அவர் கூட சேர்ந்து கிராஸ் ட்ரிங்கிங் பண்ணு. இதனை கேட்டதுமே ஓவியா உடல் சிலிட்டது போல இருந்தது. இருவரும் கையை பிணைந்து கொண்டு மிகவும் நெருக்கமாய் நின்று குடிப்பது கணவன் மனைவி அவர்களின் திருமண நாள் அன்று செய்யும் சடங்காகும். அதை போய் இன்னொருவருடன் செய்ய வேண்டுமா என யோசித்தாள் ஓவியா. இதற்கு மட்டும் சம்மதித்தால் டைரக்டர் கரோலுடன் இருப்பதற்கு தான் சம்மதம் தெரிவித்தது போல இருக்குமே என நினைத்தாள். பழங்காலத்து சீன மக்கள் இந்த சடங்கை பின்பற்றுவார்கள். கொரியா நாட்டிலும் இந்த பழக்கம் இன்னமும் இருக்கிறது. சீன நாட்டிற்கு கீழ் சில காலம் கொரியா இருந்ததனால் இந்த சடங்கு முறை அங்கும் பின்பற்றி வருகிறார்கள். அதனால் இதனை பற்றி கேள்விப்பட்டதுமே கரோலுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. மிஸ் ஓவியா, உங்களுக்காக நானே வைன் ஊத்துறேன். சேவியரிடம் இருக்கும் பாட்டிலை வாங்கி ஓவியா கிளாஸில் ஊற்றினார். இதனை பார்த்ததுமே ஓவியா முகம் மொத்தமாய் மாறியது. அவளுக்கு பணம் தேவை இருக்கிறதுதான். அதுவும் அவளின் அம்மா மருத்துவத்திற்காகத்தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாள். ஆனால் அவளின் உடலை விற்றுத்தான் அதனை அடைய வேண்டும் என்ற எண்ணம் அவளுக்கு கொஞ்சம் கூட இல்லை. இதனை மட்டும் அவள் செய்தால் அதனால் நடக்கும் பின்விளைவுகள் பற்றி அவள் நன்கு அறிந்திருந்தாள். ஆனால் அதே சமயம் அவளால் டைரக்டர் கரோலை எதிர்த்து ஒன்றும் செய்ய முடியாது. அப்படி செய்தால் இவ்வளவு நேரம் லலித்தும் டானியலும் கஷ்டப்பட்டு செய்த ஏற்பாடு அனைத்தும் வீணாக போகும். கரோல் பொறுமை காற்றில் பறந்து கொண்டே இருந்தது. அவனின் கை ஓவியா தொடையில் இருக்க அதனை மிருதுவாக வருடியபடியே அவளை விழுங்கும் பார்வை பார்த்தான். எதுக்காக ஓவியா தயங்குறீங்க? நீங்க எதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நானே கொடுக்குறேன். நீங்க என் கூட குடிச்சா மட்டும் போதும். டைரக்டர் கரோல், பிளீஸ் இப்படி பண்ணாதீங்க. கெஞ்சலான குரலில் கூறிய ஓவியா கரோல் கையை தடுத்தாள். அதில் அவனுக்கு பயங்கர கோபம் வந்தது. என்னடி ஓவரா நடிக்கிறியா? என்ன அலைய விட பாக்குறியா? கோபமாக கத்திய கரோல் கையில் இருந்த வைன் கிளாஸை எடுத்து ஓவியா முகத்திலே ஊற்றினான். எவ்வளவு திமிர் இருந்தால் தன்னையே வேண்டாம் என்று சொல்வாள் என நினைத்தான் கரோல். ஆ! கரோல் இப்படியெல்லாம் செய்வான் என எதிர்பார்க்காத ஓவியா அவன் செயலில் திடுக்கிட்டு கத்தினாள். அவள் மீது வைன் முழுதாய் ஊற்றப்பட்டிருக்க பதட்டத்துடன் அங்கு அமர்ந்திருந்தாள். கரோலுக்கு மேலும் ஆத்திரம்தான் அதிகரித்தது. ஏற்கனவே இந்த இடத்திற்கு அதீத கோபத்துடன் வந்தவன் இப்பொழுது தன்னை இவள் வேண்டாம் என்று கூறுகிறாளே என இன்னும் ஆத்திரமடைந்தான். கரோல் செயலில் இங்கு இருக்கும் அனைவருமே ஆச்சரியமாய் பார்த்தாலும் லலித்துக்கும் டானியலுக்கும் ஓவியா மீது பயங்கர கோபம் வந்தது. தங்களின் கடின உழைப்பை வீணாக்க பார்க்கிறாளே என நினைத்தார்கள். எபிசோட் 162. லலித்தும் டானியலும் ஓவியா மீது பயங்கர கோபத்தில் இருந்தார்கள். ஓவியா, உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கிற? எவ்வளவு திமிரு இருந்தா டைரக்டர் கரோலியா நீ கோவப்படுத்தி இருப்ப. ஒழுங்கு மரியாதை இப்பவே அவர்கிட்ட மன்னிப்பு கேளு. லலித் கோபமாக கத்த ஓவியா கண்கள் சிவந்தது. ஓவியா, டைரக்டர் கரோல் விருப்பப்பட்ட மாதிரி இப்ப நீ பண்ணல, உன்னை வேலையை விட்டு நான் தூக்கிடுவேன். டானியல் கோபத்துடன் மிரட்ட டைரக்டர் கரோல் கர்வத்துடன் அவளை பார்த்து கொண்டிருந்தார். இருவரும் அவருக்கு சாதகமாய் பேச இன்னும் கரோலுக்கு தைரியம் வர உடனே ஓவியா இடுப்பை பிடித்தார். ஓவியா பாருங்க, உங்களால எல்லாருமே கோவத்துல இருக்கிறோம். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. உங்களுக்காக எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீங்க எதை பத்தியும் யோசிக்காம எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்தா மட்டும் போதும். திமிராக கரோல் கூறிட ஓவியா சிலை போல அமர்ந்திருந்தாள். அவளின் கணவர் சூதாட்டமாடி ஏகப்பட்ட கடனை அவர்களுக்கு உண்டாக்கிவிட்டு காணாமல் போய்விட்டார். இதில் அவளின் அம்மாவும் உடல்நிலை சரியில்லாமல் படுக்கையில் படுத்த படுக்கையாக இருக்கிறார். இந்த நிலையில் வேலையை மட்டும் இழந்துவிட்டால் அவளின் வாழ்க்கையே முடிந்துவிடும். கரோல் கை ஓவியாவின் இடுப்பிலிருந்து மேலே ஏறப்போக வேறு ஒரு கை அவனின் கையை பிடித்தது. டே குண்டா, தேவையில்லாம எச்ச வேலை பார்க்காத. உன் கையை அவன் மேல இருந்து எடு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் என்கிட்ட அவ்வளோ வாங்கி கட்டிக்கிட்ட. அதெல்லாம் மறந்துட்டியா நீ? திரும்பவும் நான் உனக்கு பாடம் கத்து தரணுமா? கோபமாக சேவியர் கத்த கரோலுக்கு கோபம் அதிகரித்தது. சாதாரண வெயிட்டர் தனது நிம்மதியை கெடுக்கிறானா என எரிச்சல் அடைந்தார். எவ்வளவு திமிர் இருந்தா என்னையவே தடுப்ப? நான் அப்படியே வெட்டி கடலுக்கு போட்டுருவேன். ஒழுங்கு மரியாதை இங்கிருந்து போ. ஏ முட்டாள், என்ன பண்ணிட்டு இருக்கிற? ஓவியா, உன்னோட ஃப்ரெண்டு பண்ற வேலையை பாரு. எல்லாத்தையுமே கெடுத்துருவோம் போல. ஒழுங்கு மரியாதை அவனை இங்கிருந்து வெளியில போக சொல்லு, இல்ல உனக்கு தான் பிரச்சனையாகும். டானியல் ஓவியாவை மிரட்ட அவளுக்கு இன்னும் பதட்டமானது. சேவையரையும் இந்த பிரச்சனையில் இழுத்துவிடக் கூடாது என நினைத்தாள்.
சேவியர், அவரோட கையை விட. டைரக்டர் கரோல், என்ன மன்னிச்சிருங்க. என்னோட ஃப்ரெண்ட் அவசரப்பட்டு இப்படி பண்ணிட்டான். கரோல் பக்கம் திரும்பி மன்னிப்பு கேட்டாள் ஓவியா. அடுத்த நிமிடமே சேவியர் கரோல் வயிற்றிலே எட்டி உதைக்க அவர் கீழே விழுந்தார். அடுத்த நொடி ஓவியாவை அவன் பக்கம் இழுத்துக் கொண்டான் சேவியர். ஓவியா, நீ எதுக்காக அவன்கிட்ட போய் மன்னிப்பு கேட்குற? அவன் தான் தான் பண்ண காரியத்துக்கு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். இன்னும் சொல்ல போனா இங்க இருக்கானுங்களே இந்த லலித்தும் அவனோட பிரசிடென்ட்டும், அவனுங்க கூட உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். டேனியல், நீ கூட்டிட்டு வந்த ஆளுங்களோட லட்சணத்தை பாத்தியா? தேவையில்லாம இருக்கிற எல்லா காரியத்தையும் கெடுக்கிறதுக்குன்னே இங்க வந்திருக்கானுங்க. லலித் கோபமாக கத்த டேனியல் முகம் கருத்தது. லலித் விருப்பப்படி டேனியல் செய்யவில்லை என்றால் பேங்கில் அவனுக்கு நல்ல பதவியில் வேலை இருக்காது. ஓவியா, உன்னை இந்த நிமிஷமே நான் வேலையை விட்டு தூக்குறேன். சேவியர் அவன் கத்தியதை பெரிதாய் எடுத்துக் கொள்ளாமல் டேனியல் சட்டையை பிடித்தான். ஓவியாவை வேலையை விட்டு தூக்குறதுக்கு முதல்ல நீ யாரா? அவ ஏதாவது தப்பு பண்ணாளா? இல்லீகலா வேலை பார்த்தாளா? நீதான் அவளுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த வலுக்கட்டாயமா பண்ண வைக்கிற. அதுவும் உன்னோட கேவலமான கிளைண்ட் ஆசைப்படுறான்னு இவ வாழ்க்கையை நீ நாசம் பண்ண பாக்குற. உனக்கு தான் இந்த வேலை இருக்கக்கூடாது. ஏய், என்ன நடக்குது இங்க? இங்க இருந்த செக்யூரிட்டி எல்லாம் எங்க போனாங்க? முதல்ல இவனை பிடிச்சி வெளியே அனுப்புங்க. டேய் சனமாடு, எழுந்திருச்சு நான் யாருன்னு தெளிவா பாரு. பொருட்டு கபோதி. கோபமாக சேவியர் கத்த, அப்பொழுதுதான் கரோல் அவனை தலை முதல் கால் வரை உற்று பார்த்தான். சேவியரை அடையாளம் கண்டதுமே அவனுக்கு மயக்கம் வராத குறையாக இருந்தது. என்னது, நீயா? இவன் நம்ம கிட்ட இருந்த 30 மில்லியனை புடுங்கிட்டு போனவன் தானே? இவன்கிட்ட ஹை லெவல் கார்டு இருந்துச்சு. ஒன்னும் தெரியாதவ மாதிரி நடிச்சிட்டு இருக்கானா? இவனை மாதிரியான ஆளுங்க கிட்ட நம்ம பிரச்சனையே வச்சுக்க கூடாது. அந்த கார்டு வச்சிருக்கிற ஆளுங்க கிட்ட என்னோட பாஸே பிரச்சனை வச்சுக்க முடியாது. இதுல இருந்து எப்படியாவது அமைதியா ஒதுங்கி போயிடணும். மனதின் உள்ளே கரோல் நினைத்துக் கொண்டிருந்தான். டே குண்டா, எவ்வளவு திமிர் இருந்தா என் ஃப்ரெண்டு மேலேயே கை வைப்ப? உனக்கு என்ன சாகணும்னு ஆசை வந்துருச்சா? அழுத்தமாக கேட்க கரோல் இதயம் நின்று துடித்தது. ஐயோ, செத்த இன்னைக்கு. ஏற்கனவே அவங்கிட்ட 30 மில்லியன் தரேன்னு சொல்லி ஏமாத்த பார்த்தேன். அதுக்கே என்ன அந்த நிலைமைக்கு ஆளாக்குனா, இவன் வேற அவனோட ஃப்ரெண்டா? இதுக்கு என்னென்ன பண்ண சொல்லுவானோ? இருக்கிற 2 கிட்னியையும் புடுங்காம விட மாட்டான் போலயே. மிஸ்டர் சேவியர், என்னை மன்னிச்சிருங்க. மிஸ் ஓவியா உங்களோட ஃப்ரெண்டுன்னு தெரியாம இப்படிலாம் பண்ணிட்டேன். எனக்கு தெரிஞ்சிருந்தா கனவுல கூட இவங்களை நான் நெருங்க நினைச்சிருக்க மாட்டேன். என்னை மன்னிச்சிருங்க. காலில் விழாத குறையாக கெஞ்சிக் கொண்டிருக்க டேனியலும் லலித்தும் திகைத்து போய் அவரை பார்த்தார்கள். ஓவியா சாதாரண வேலைக்காகத்தானே அவனை இங்கு அழைத்து வந்தாள். அப்படிப்பட்ட ஒருவனிடம் இவரை ஏன் மன்னிப்பு கேட்டு கெஞ்சிக் கொண்டிருக்கிறார் என குழப்பமாக பார்த்தார்கள். என்கிட்ட மன்னிப்பு கேட்காத, என் ஃப்ரெண்டு கிட்ட கேளு. உடனே கரோல் கையெடுத்து கும்பிட்டு ஓவியாவை பார்த்து தலைகுனிந்தார். ஓவியா, என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்க. அங்கு சுற்றியிருப்பவர்கள் அனைவருமே கரோலை அதிர்ச்சியுடன் பார்த்தார்கள். அனைவரது பார்வையும் தன் மீது இருக்க ஓவியா அசௌகரியமாக உணர்ந்தாள். சற்று முன்பு அவளுக்கு நடந்த அவமானமே அவள் மண்டையில் ஓடிக்கொண்டிருக்க, கண் சிமிட்டும் நேரத்தில் சூழ்நிலை மொத்தமாய் மாறும் என அவளே எதிர்பார்க்கவில்லை. எப்பேற்பட்ட தவறாக இருந்தாலும் கூட ஓவியா மன்னித்திருப்பாள். ஆனால் சற்று முன்பு அவளுக்கு நடந்த அவமானம் அவளை யோசிக்க செய்தது. என்ன ஓவியா, இந்த மாதிரி நேரத்துல என்ன பண்ணணும்னு தெரியலையா? மிகவும் தன்மையாக அவளை பார்த்து புன்னகைத்தபடியே கேட்க, அவளும் உதவிக்காக ஆம் என்பது போல தலையசைத்தாள். உடனே சேவியர் அங்கிருக்கும் வைன் பாட்டிலை எடுத்து அவளிடம் கொடுத்தான். இந்தா, இதை எடுத்துக்க. குழப்பத்துடன் அதனை வாங்கிக் கொண்டாள் ஓவியா. எதற்காக இதனை தன்னிடம் கொடுக்கிறான் என அவள் கேட்பதற்கு முன்பே சேவியர் அவளின் கையை பிடித்து அந்த பாட்டிலில் இருக்கும் வைன் மொத்தத்தையும் கரோல் மீது ஊற்ற ஆரம்பித்தான். கரோல் தலை, கழுத்து, சட்டை என மொத்தமாய் வைன் நனைத்தது. சுற்றி இருந்தவர்கள் எல்லாம் வாயை பிளந்து கொண்டு பார்த்து கொண்டு நின்றார்கள். ஓவியா பெரும் அதிர்ச்சியில் மூழ்கி இருந்தாள். கரோலை இப்படி பழிவாங்க வேண்டும் என அவள் நினைக்கவே இல்லை. ஆனாலும் இப்பொழுதுதான் அவளுக்கு ஒரு நிம்மதி பிறந்தது. சேவியர் அவளின் கையை விட்டுவிட இருந்தும் ஓவியா கடைசி சொட்டு வைன் காலியாகும் வரை கரோல் மீது ஊற்றினாள். ஒழுங்கு மரியாதையா இங்கிருந்து எழுந்துச்சு ஓடிரு. திரும்பவும் இந்த ஷிப்ல நீ யாருக்கிட்டையாவது பிரச்சனை பண்றத பார்த்தேன், உன்னை சும்மா விட மாட்டேன். அப்புறம் நீ சொன்ன மாதிரி உன்னை இந்த மீனுக்கு இரையாக்கிடுவேன். அழுத்தமாக சேவியர் மிரட்ட கரோல் அவனை வெறுப்புடன் பார்த்தார். ஆனால் அவரின் வெறுப்பை காட்டும் தைரியம் அவருக்கு இல்லை.
அந்த நேரம்தான் கதவை திறந்து கொண்டு யுவான் அங்கு பதட்டத்துடன் உள்ளே வந்தான். ஜேவியர், நீ ஓகேவா? உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே? சாச்சா, எனக்கு எதுவும் இல்லை. இங்க ஒரு குண்டன் ஓவரா பண்ணா அதான் அவனை சரி கட்டிட்டு இருக்கேன். கரோல், நீயா? என்னோட ஃப்ரெண்டு கிட்ட பிரச்சனை பண்ணது நீயா? கரோலை முறைத்தபடியே கேட்டான் யுவான். அவனின் நண்பனுடன் எப்படி இவன் பிரச்சனை செய்யலாம் என நினைத்தான். ஜேவியர் நான் அழைச்சிட்டு வந்த ஆளு. அவங்கிட்ட யாரு பிரச்சனை பண்ணாலும் அவங்கள நான் சும்மா விட மாட்டேன். யுவான் கூறியதை கேட்டதும் கரோலுக்கு மூச்சடைப்பது போல இருந்தது. யுவான் நண்பனிடம் பிரச்சனை செய்திருக்கிறோம் என நினைத்து நடுங்கினான். எபிசோட் 163. யுவான் வந்திருப்பதை பார்த்து கரோல் பயத்தில் நடுங்கினார். மிஸ்டர் யுவான், சாரி. மிஸ்டர் ஜேவியர் உங்களோட ஃப்ரெண்டுன்னு எனக்கு தெரியாது. நான் தப்பு பண்ணிட்டேன். அவர்கிட்ட நான் பிரச்சனை பண்ணிருக்க கூடாது. என்ன மன்னிச்சிருங்க. தரையில் மண்டி போட்டு கையெழுத்து கும்பிட்டு கெஞ்சினார். யுவான் கொரியாவிலே மிகப்பெரிய பணக்கார குடும்பமான ஜூன் குடும்பத்தை சேர்ந்த வாரிசு. அவர்களுக்கெல்லாம் எம்ஜி குரூப் ஒரு பொருட்டே கிடையாது. உடனே இந்த ஆளை ஷிப்பை விட்டு வெளியே அனுப்புங்க. அதே மாதிரி எதிர்காலத்துல இந்த மாதிரியான ஆளுங்க எம்ஜி குரூப்ல இருந்து வந்தா அவங்கள உள்ளே விடாதீங்க. ஓகே சார். உடனே அந்த பாடிகார்ட் கரோல் கையை பிடித்து அந்த இடத்திலிருந்து வெளியில் எடுத்து சென்றார்கள். கரோல் அதிர்ச்சியில் என்ன செய்வது என்று தெரியாமல் இருந்தார். அவர் 10 வருடத்திற்கு மேலாக கஷ்டப்பட்டு உழைத்து இந்த பதவிக்கு வந்திருக்கிறார். சாதாரண ஒருவனை அவமானப்படுத்தியதனால் தனக்கு ஒட்டுமொத்த வாழ்க்கையும் போனதே என்று இருந்தது அவருக்கு. கரோல் அங்கிருந்து சென்றதற்கு பின் ஜேவியர் லலித்தையும் டானியலையும் பார்த்தான். ஜேவியர் இவ்வளவு பெரிய ஆளாக இருப்பான் என லலித் நினைத்து பார்க்கவே இல்லை. சாதாரண ஆளாக இங்கு வந்து வெயிட்டர் வேலை பார்த்தவன் இவ்வளவு பெரிய ஆளாக இருப்பான் என கனவிலும் நினைக்கவில்லை. அதே போல யுவான் அவர்கள் நாட்டை சேர்ந்தவன் கிடையாது. அதனால் லலித்துக்கு அவனை பார்த்தால் பயம் இல்லை. இப்பொழுது எம்ஜி குரூப்புடனான ஒப்பந்தம் இவர்களால் நாசமாக இருக்க லலித்துக்கு கோபம் தான் அதிகரித்தது. டானியல், இங்க நினைச்சது எதுவுமே நடக்கல. அதனால உங்க பேங்க் கூட போட்ட கான்ட்ராக்ட பத்தி நாங்க திரும்ப யோசிக்கணும். கோபமாக கூற டானியல் அதிர்ச்சியில் நின்றார். ஓஷன் குரூப் தான் அவர்களின் மிகப்பெரிய கிளைண்ட். அவர்கள் இல்லாமல் ஓடாது. ஓவியா, உன்னை இந்த நிமிஷமே வேலையை விட்டு அனுப்புறேன். உனக்கு எந்த போனஸும் கிடையாது. இவ்வளவுலாம் நீ வேலை பார்த்ததுக்கான சம்பளமும் நான் கொடுக்க மாட்டேன். அது எப்படி நான் வேலை பார்த்ததுக்கு எனக்கு சம்பளம் கொடுக்காம இருப்பீங்க? என்ன வேலை விட்டு தூக்கினாலும் இத்தனை நாள் நான் வேலை பார்த்ததுக்கு எனக்கு சம்பளம் வந்தாகணும். அது என்னோட உரிமை. கோபமாக அவரை எதிர்த்து கேள்வி கேட்டாள் ஓவியா. இத்தனை நாள் வேலை பார்த்த பணமாவது அவளுக்கு கிடைத்தால்தான் அவளுக்கு இருக்கும் கடனை அடைக்க முடியும். என்ன, உனக்கு சம்பளத்தை கொடுக்கணுமா? நம்ம பேங்குக்கு வர வேண்டிய ரொம்ப பெரிய டீல் உன்னால நாசமாயிடுச்சு. அதுக்கான நஷ்டஈடு ஒண்ணு நான் உங்ககிட்ட கேட்கல. அதனால ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து போயிடு. சம்பளம் வேணுமா? சம்பளம். டானியல், என்னோட ஃப்ரெண்டை வேலையை விட்டு அனுப்ப நினைச்சா கண்டிப்பா உன்னோட வேலை போகும். என்ன பயமுறுத்தி பாக்குறியா? நீ எவ்வளவு பெரிய ஆளவனா இருந்துக்க, எனக்கு அதை பத்தி கவலையே இல்லை. உனக்கும் அந்த கொரியாக்காரனுக்கும் தானே பழக்கம். ஆனா நம்ம ஊர்ல உன்னால ஒன்னும் கழட்ட முடியாது. நீ எவனா இருந்தாலும் உன்னால ஆனதை பாத்துக்க. யுவானுக்கு அவனின் நாட்களை விட்டு சேவியரை திட்டும் டானியலை கப்பலை விட்டு வெளியே அனுப்ப வேண்டும் என்பது போல இருந்தது. ஆனால் சேவியர் லேசான புன்னகையுடன் யுவான் பக்கம் திரும்பி மறுப்பாக தலையசைத்தான். சரி, என்னால என்ன முடியும்னு நானே காட்டுறேன். அடுத்த 5 நிமிஷத்துல உன்னோட வேலை போகும். அழுத்தமாக கூறிய சேவியர் உடனே அவனின் போனை எடுத்து அகரனுக்கு அழைத்தான். அகரன் ப்ரோ, ஃப்ரீயா இருக்கீங்களா? எனக்கு உங்களோட உதவி தேவைப்படுது. என்ன உதவி வேணுமா? உரிமையா சொல்லு. ஏன் இவ்வளவு ஃபார்மாலிட்டியா பேசிட்டு இருக்கிற? ஒன்னும் இல்ல ப்ரோ, நீங்க எந்தெந்த பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க? குறிப்பா ஆக்ரோ பேங்க்ல வச்சிருக்கீங்களா? சேவியர் எதற்காக இதனை கேட்கிறான் என அவனுக்கு தெரியவில்லை. என்றாலும் அவனை முழுதாய் நம்பினான். நம்ம கம்பெனி கேபிட்டல் ரொம்ப பெருசு. அதனால நிறைய பேங்க்ல வச்சிருக்கிறோம். சிட்டடல் பேங்க், கன்ஸ்ட்ரக்ஷன் பேங்க், ட்ரேடர் பேங்க், அதுக்கப்புறம் நீ சொன்ன ஆக்ரோ இருக்கு. ஏன் திடீர்னு கேட்குற? ப்ரோ, உடனே ஆக்ரோ பேங்க்ல இருக்கிற உன்னோட மொத்த பணத்தையும் எடுக்க முடியுமா? அந்த பேங்க்ல ஏதாவது லோன் இருந்தாலும் உடனே சஸ்பெண்ட் பண்ணிட முடியுமா? அந்த பேங்க் ஏதாவது காரணம் கேட்டா டானியல் பேரை சொல்லிடுங்க. ஏதோ பெரிய வேலையை பார்த்து வைக்கிற. சரி, பண்றேன். சிரிப்புடன் கோரியவன் அழைப்பை துண்டிக்க சேவியர் டானியலை நக்கலாக பார்த்தான். என்ன இங்க ஜோக் காட்டிட்டு இருக்கியா? உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கிற? உன்னோட ப்ரோ யாரு? உன்ன மாதிரி ஆளுங்க சின்னதா பணத்தை டெபாசிட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதை எடுத்தா எனக்கு எந்த ஒரு நஷ்டமும் வராது.
திமிராக டானியல் கூறிட அதனை கண்டுகொள்ளாத சேவியர் ஓவியாவுடன் அங்கே இருக்கும் சோஃபாவில் அமர்ந்தான். அடுத்த 3 நிமிடத்தில் டானியல் போன் அடித்தது. காலர் யார் என பார்த்ததுமே உடனே பதட்டம் அடைந்தார். ஹலோ சார், என்ன? இல்ல நானா சார், அதுக்கு வாய்ப்பே இல்லை. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நான் எப்படி மிஸ்டர் அகரனை எதுக்க முடியும்? அவர் திடீர்னு படத்தை எடுத்ததுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை சார். நான் சொல்றத கொஞ்சம் சார் ப்ளீஸ். ஹலோ. சத்தமாக கத்தியபடியே கெஞ்சினார் டானியல். அவரின் பேச்சு பாதியிலேயே நின்றது. சேவியரை அதிர்ச்சியுடன் பார்த்தார். அவன் இவ்வளவு நேரம் ப்ரோ என்று அழைத்தது அகரன்தான் என புரிய திகைப்பில் மூழ்கினார். டானியல், நம்ம பேங்க்ல பாதி கடனுக்கு பணம் கொடுக்கறது ஹாரிசான் குரூப் தான். அவங்க தான் முக்காவாசி இன்வெஸ்டர். என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே எனக்கு தெரியாது. நீ எப்படி மிஸ்டர் அகரன் கிட்ட பிரச்சனை பண்ணியோ எனக்கு அதை பத்தி கவலையே இல்லை. ஆனா உடனே அந்த விஷயத்தை சரி பண்ணு. இந்த விஷயத்தை சரி பண்ணாம திரும்ப இங்க வந்துடாத. சிங்கம் போல கர்ஜனையாக கூறிட டானியல் திகைப்பில் நின்றார். டானியல் போன் வைத்ததும் அடுத்ததாய் லலித்துக்கு அழைப்பு வந்தது. அழைப்பை ஏற்று பேசி முடித்ததுமே லலித் சேரில் சோர்வாக அமர்ந்தார். இதற்கும் லலித்திற்கும் என்ன சம்பந்தம் என சேவியருக்கு தெரியவில்லை. அவரை சரிக்கட்ட ஏதாவது வழியை ஏற்பாடு செய்ய வேண்டும் என நினைத்தார். அந்த நேரம்தான் அகரன் மீண்டும் அவனுக்கு அழைத்தான். என்ன சேவியர், அந்த லலித்தும் உங்ககிட்ட தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டானோ? நீ கவலைப்படாத, அவனுக்கும் சேர்த்துதான் ஆப்பு வச்சிருக்கேன். அதே மாதிரி அவன் கம்பெனி கொடுக்குற எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ் சரியாவே இல்லை, மட்டமான குவாலிட்டியில கொடுத்துருக்கு. அதான் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டேன். இப்போ ஒரே கல்ல 2 மாங்கா. இதை கேட்டதும் தான் சேவியருக்கு நடப்பது அனைத்தும் புரிந்தது. அகரன், ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி திரும்பவும் உங்ககிட்ட உதவி கேட்டு சிரமப்படுத்திட்டேன். ஆட இதுல என்ன இருக்கு? இதுக்கெல்லாம் நீ கூச்சப்படாத சேவியர். நாமெல்லாம் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் சேவியர், நீ எப்போ இங்க திரும்ப வருவ? உனக்காக நான் இங்க வெயிட் பண்றேன். உடனே சேவியர் அவனுடைய ஹெர்பல் டீயை பற்றி யோசித்தவன் அங்கு செல்லும் நாளை கணக்கிட்டான். கூடி சீக்கிரமே உன்னை பாக்குறதுக்கு வரேன். இருவரும் சிறிது நேரம் பேசிவிட்டு அழைப்பை துண்டித்தார்கள். லலித்துக்கும் டானியலுக்கும் அப்பொழுதுதான் சேவியர் பற்றி முழுதாய் தெரிய வந்தது. உள்ளூரில் மட்டுமில்லாமல் வெளிநாட்டிலும் அவனுக்கு ஆள்பலம் இருக்கிறது என புரிந்து கொண்டார்கள். மிஸ்டர் சேவியர், நீங்க யாருன்னு தெரியாம நாங்க இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோம். தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க. ஹாரிசான் குரூப் மட்டும் அவர்கள் பேங்குடன் டீலிங்கை மொத்தமாய் நிறுத்திவிட்டால் ஒட்டுமொத்த வங்கி கிளைகளுமே அதனால் நிறைய நஷ்டத்தை சந்திக்க நேரிடும். டானியல் சிறிய ஒரே ஒரு பேங்கிற்கு மட்டும்தான் லீடர். அதனால் நிச்சயம் அவனின் வேலை இதனால் பறிபோகும். அதே போல நிச்சயம் மற்ற வங்கிகளிலும் இவனை வேலைக்கு எடுத்துக் கொள்ள மாட்டார்கள். சேவியர் டானியலை கொஞ்சம் கூட கண்டுகொள்ளாமல் ஓவியாவை பார்த்து புன்னகைத்தான். ஓவியா, உன்னோட வேலை போச்சுன்னு நீ கவலைப்பட வேண்டாம். நீ திரும்ப ஊருக்கு போனதும் எந்த பேங்குக்கு வேணாலும் இன்டர்வியூக்கு போ. அங்க போய் உன்னால ஹாரிசான் குரூப் ஆளுங்களையே கிளையண்டா கொண்டு வர முடியும்னு சொல்லு. அவங்க உன்னை டைரக்டா ஜெனரல் மேனேஜராகவே வேலையில் எடுத்துப்பாங்க. இதனை கேட்டதுமே ஓவையா அதிர்ச்சியாக அவனை பார்த்தாள். Join with Rajan Leon YT in Telegram to get faster update. Name: Rajan Leon YT. எபிசோட் 164. சேவியர் சொன்னதை கேட்டு அதிர்ச்சியாக அவனை பார்த்தாள் ஓவியா. அவன் எந்த நேரத்தில் என்ன செய்வான் என கணிக்கவே முடியாதவனாக இருக்கிறானே என்று நினைத்தாள். அவளும் ஹாரிசான் குரூப் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறாள். நகரத்திலே அதுதான் மிகப்பெரிய குரூப். அந்த கம்பெனியின் சேர்மன் அகரன் நகரத்திலேயே மிகப்பெரிய கோடீஸ்வரன். டானியல் ஓவியா சொன்னால்தான் சேவியர் கேட்பான் என நினைத்து உடனே அவளிடம் கெஞ்ச ஆரம்பித்தார். ஓவியா, என்ன இருந்தாலும் நம்மளாம் ரொம்ப வருஷமா ஒன்னா வேலை பார்த்துருக்கோம். இத்தனை வருஷமா உனக்கு வேணுங்கிற உதவியெல்லாம் நான் பண்ணல. தயவு செஞ்சு நீ உன்னோட வேலையை எங்கேயே கண்டினியூ பண்ணு. இந்த நிமிஷத்துல இருந்து ஈஸ்ட் கோஸ்ட் பக்கம் இருக்கிற எல்லா பேங்க் பிரான்ச்சுக்கும் நீ தான் இன்சார்ஜ். கெஞ்சலாக கேட்க ஓவியா ஆழமாக மூச்சை இழுத்துவிட்டு முடிவெடுத்தாள். தன்னை அவமானப்படுத்திய டானியலை அழுத்தமாக பார்த்தாள். டானியல், நீ என்ன வேலையை விட்டு தூக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. நானும் என்னோட வேலையை ரிசைன் பண்ணிக்கிறேன். இத்தனை நாள் நான் வேலை பார்த்ததுக்கு நீ எனக்கு சம்பளம் தரல அப்படின்னா உன் மேல நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். என்னோட சம்பளத்தை எப்படி வாங்கிக்கணும்னு எனக்கு தெரியும். இதனை கேட்டதுமே டானியல் அதிர்ச்சியில் அவளை பார்த்தார். ஓவியா குடும்ப நிலையை பற்றி அவருக்கு நன்றாய் தெரியும். அதனால் என்ன ஆனாலும் நிச்சயம் வேலையை விட்டு போக மாட்டாள் என நம்பிக்கையுடன் இருந்தார். ஆனால் அவள் வேலையை விட்டு செல்ல முடிவெடுப்பாள் என எதிர்பார்க்கவே இல்லை. ஓவியா, நீ கவலையப்படாத. இப்பவே உன்னோட சம்பளத்தை உனக்கு கொடுக்க சொல்றேன்.
ஆனால் ப்ளீஸ் வேலையை விடுறதை பற்றி திரும்ப யோசி. ஆக்ரோ பேங்க் உன்னை எப்போ வேணும்னாலும் ஏற்றுக்கும். கெஞ்சலாக அவளை பார்த்து கூறினார். போலீஸ் கேஸ் என சென்றால் நிச்சயம் அவருக்கு தான் கெட்ட பெயர் என அவளிடம் வம்பு செய்ய துணியவில்லை. சேவியர் ஓவியாவை அங்கிருந்து வெளியே அழைத்து வந்தான். யுவான், இங்க ஏதாவது கெஸ்ட் ரூம் இருக்கா? இருக்கு, வாங்க போலாம். யுவான் அவர்கள் இருவரையும் அழைத்துக் கொண்டு உள்ளே இருக்கும் லிப்டில் ஏறினார்கள். கப்பலின் டாப் புளோருக்கு சென்றார்கள். இருப்பதிலேயே மிகவும் விலை உயர்ந்த அறைக்கு அவர்களை அழைத்து சென்றான். இவங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு புது ட்ரெஸ் கொண்டு வா. யுவான் அங்கு இருக்கும் வெயிட்டரை பார்த்து கூறினான். ஓவியா, நீ முதல்ல போய் குளிச்சுட்டு வெயிட்டர் கொண்டு வர ட்ரெஸ்ஸை மாத்திக்கோ. ஓகே, சிறு தயக்கத்துடன் கூறினாள் ஓவியா. சேவியருக்கு எப்படி நன்றி கூறுவது என அவளுக்கு தெரியவில்லை. வெறும் ஒற்றை வார்த்தையில் அவன் செய்த உதவிக்கு அது ஈடாகாது. அதற்கு மேல் எதுவும் பேசாமல் உள்ளே குளிக்க சென்றாள். யுவான் சேவியரை விட்டுவிட்டு சென்றதனால் அந்த அறையிலேயே அமைதியாய் அமர்ந்திருந்தான். சோஃபாவில் அமர்ந்திருந்த சேவியர் யுவான் பற்றி யோசிக்க ஆரம்பித்தான். பொதுவாய் அவன் பணக்காரன் என்றுதான் நினைத்தான். ஆனால் இங்கு இருப்பவர்கள் அவன் கொடுத்த காட்டுக்கு கொடுக்கும் மரியாதையை வைத்து அவன் மிகப்பெரிய ஆள் என புரிந்து கொண்டான். உள்ளே ஓவியா குளித்துக் கொண்டிருக்க வெளியே சேவியர் அமைதியாக அமர்ந்திருந்தான். இந்த யுவான் எங்க போனா? அடிக்கடி வரை அவன் காணாம போயிடுறான். அவன் கூட இருக்கணும்னு வந்தா பாதி நேரம் என்னை தனியா விட்டுட்டு போறான். சிறிது நேரத்திலே ஓவியா குளித்து முடித்து வெளியில் வந்தாள். அவளை பார்த்ததும் லேசாக புன்னகைத்தான் சேவியர். இன்னைக்கு நடந்த எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ் சேவியர். நீ மட்டும் இல்லனா இன்னைக்கு என்னோட நிலைமை என்ன ஆகிருக்குமோ தெரியல. நான் உனக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ஓவியா, நீ எதுக்காக இந்த கப்பலுக்கு வந்தேன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? உனக்கு பண தேவை அதிகமா இருக்கா? சேவியர் கேட்ட கேள்வியில் ஓவியா முகம் வாடியது. அவனுக்கு பதில் சொல்லாமல் அங்கிருந்த கடலை வேடிக்கை பார்க்க நேராக அங்கிருந்து பால்கனிக்கு சென்றாள் ஓவியா. அங்க போலாம். சேவியரும் அவள் பின்னே பால்கனிக்கு சென்றான். கப்பல் மிதமான வேகத்தில் கடலில் சென்று கொண்டிருக்க சுற்றி எங்கும் நீல நிறமே தென்பட்டது. சேவியர், இன்னைக்கு நடந்த எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. உன்ன மாதிரி ஒருத்தனை 3 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்திருக்கணும். ஏக்கம் கலந்த வழிகளுடன் அவனை பார்த்து கூறினாள் ஓவியா. உடனே லேசாய் புன்னகைத்தான் சேவியர். ஓவியா, 3 வருஷத்துக்கு முன்னாடி என்னால ஒரு இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் கூட வாங்க முடியாது. அந்த அளவுக்கு காசு பணம் இல்லாத ஆளா இருந்தேன் நான். அதுவும் இல்லாம நீ ரொம்ப அழகான பொண்ணு. நிச்சயமா என்ன மாதிரி ஆளுங்களெல்லாம் திரும்பி கூட பார்த்துருக்க மாட்டேன். நீ ரொம்ப அதிகமா பேசுற. இல்ல ஓவியா, உண்மையதான் சொல்றேன். உனக்கு ஞாபகம் இருக்கா, தடவையா பேங்க்குக்கு வந்தேன்ல, அப்போ என் கையில இருந்த 1 மில்லியன் மட்டும்தான் என்னோட ஒட்டுமொத்த வாழ்க்கை. அப்போ நீ அடிமட்டத்துல இருந்து பிசினஸ் ஆரம்பிச்சிருக்க. இது ரொம்ப நல்ல விஷயம் தானே. ஆனா நான் உன்ன மாதிரி இல்ல. பல வருஷமா ஆபீஸ் வேலை பார்த்துட்டு இருக்கேன். எப்பவுமே மத்தவங்கள சார்ந்துதான் நான் இருக்க வேண்டியதா இருக்க. வருத்தத்துடன் கூற அவளை கேள்வியாக பார்த்தான். உனக்கு பணம் தேவை இருக்கா? 3 வருஷத்துக்கு முன்னாடியே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அந்த நேரத்துல அவன் ஃபைனான்ஸ் பண்ணிட்டு இருந்தான். அவனோட பிசினஸும் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆளு பார்க்கவும் நல்லாவும் இருப்பான், திறமையாவும் இருப்பான். வார்த்தையாலேயே ஆளுங்களை மயக்கிடுவான். ஆனா அவன் என்ன மொத்தமா ஏமாத்திட்டான். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ரொம்ப திமிராவும் பொறுப்பே இல்லாத மாதிரி நடந்துக்க ஆரம்பிச்சான். அடிக்கடி அவன் சூதாட்டம் விளையாட போவான். ஒட்டுமொத்த பணத்தையும் சூதாட்டத்துல இழந்து அவனுக்கு ஏகப்பட்ட கடன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை கூட சொல்லாம அங்க இருந்து காணாம போயிட்டான். ஓவியா, திரும்பவும் அந்த ஆளை பார்த்தா என்கிட்ட சொல்லு. அவனுக்கு நானே நல்ல பாடத்தை கத்துக் கொடுக்கறேன். அதீத கோபத்துடன் கூறினான் சேவியர். பொறுப்பே இல்லாத ஆண்களை கண்டாலே அவனுக்கு ஆத்திரம் அதிகரிக்கும். அவனை பொறுத்தவரை ஒரு நபர் ஒரு உறவு கொள்வதற்கு முன்பு எந்த அளவிற்கு வேண்டும் என்றாலும் எதை பற்றியும் கவலை கொள்ளாமல் நிம்மதியாய் இருக்கலாம். ஏனென்றால் வாழ்க்கையில் புது புது விஷயங்களை அனுபவிப்பதில் எந்த ஒரு தவறும் இல்லை. ஆனால் அந்த நபர் உண்மையாய் நேசிக்கும் ஒருவரிடம் உண்மையாக இருக்க வேண்டும் என நினைத்தான். அப்படி பார்க்கையில் ஓவியாவின் கணவர் சரியான பொறுக்கி என்று நினைத்தான். ஆமா, அந்த கடன் அடைக்கிறதுக்காக தான் பணம் சம்பாதிக்க பாக்குறியா? ஓவியாவிற்கு எப்படியாவது உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் கேட்டான். அதற்கு மறுப்பாக தலையசைத்தாள் ஓவியா. இல்ல, நான் எப்பவோ அவனை விவாகரத்து பண்ணிட்டேன். இன்னமும் கடன்காரங்க எல்லாம் அவனுக்காக என்ன தேடி வந்தாலும் கண்டிப்பா அந்த கடனுக்கு நான் பொறுப்பேற்க மாட்டேன். நான் பணத்துக்காக கஷ்டப்படுறது என் அம்மாவோட மெடிக்கல் செலவுக்காக. என் அம்மாவுக்கு கேன்சர் இருக்குது. ஆபரேஷன் பண்றதுக்கு பணம் அதிகமா செலவாகும். ஓவியா, என்னால கண்டிப்பா உன் அம்மாவை குணப்படுத்த முடியும். உனக்கு என்னை பத்தி தெரியாதுல்ல.
ஆக்சுவலி நான் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட். உன்னோட உதவிக்கு நன்றி சேவியர். வருத்தம் கலந்த குரலில் கூறினாள். கேன்சர் ஒன்றும் அவ்வளவு எளிதில் குணப்படுத்தக்கூடிய நோய் இல்லை. என்னதான் சேவியர் மருத்துவனாக இருந்தாலுமே ஆபரேஷன் செலவு என ஏகப்பட்ட செலவு வரும். அவள் சோர்வாக இருப்பதை பார்த்ததுமே புரிந்து கொண்டான் சேவியர். சரி ஓவியா, நீ போய் ரெஸ்ட் எடு. திரும்ப கரைக்கு போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதனால நீ இங்கேயே ரெஸ்ட் எடு. நான் யுவான் கூட இருக்கேன். ஓகே, பாய். சேவியர் அந்த அறையை விட்டு வெளியே வர யுவான் அவனை கேலி புன்னகையுடன் பார்த்தான். அவனின் சிரிப்பு அவன் என்ன நினைக்கிறான் என சொல்லாமல் சொல்லியது. என்ன சேவியர், கெஸ்ட் ரூம்ல இருக்கிற பெட் சரியா இல்லையா? அதுக்குள்ள அதை உடைச்சிட்டியா? நக்கல் கலந்த குரலில் இருபொருள் பட கூறிட சேவியர் அவனை பார்த்து தலையில் அடித்துக் கொண்டான். ஐயோ, எல்லாரும் உன்ன மாதிரி பிளே பாயா இருக்க மாட்டாங்க, புரியுதா? முதல்ல மண்டைய கழுவு. கண்களை சுழற்றியபடியே சேவியர் கூறிட சத்தமாக சிரித்தான் யுவான். எபிசோட் 165. யுவான் கிண்டல் பேச்சை சேவியர் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. சரி சரி, நாம அடுத்து என்ன பண்ண போறோம்? இதோ ட்ரெஷர் அப்ரைசர் ஆரம்பிக்க போகுது. ஏற்கனவே நம்ம நடுக்கடலுக்கு வந்தாச்சு. என்னது, நடுக்கடலுக்கு வந்தாச்சா? சேவியர் அப்பொழுதுதான் வெளியே எட்டி பார்த்தான். 2 நாட்டிற்கும் இடையே இருப்பதை ஆச்சரியமாக பார்த்தான். நடுக்கடல் என்பதனால் நிறைய பெரிய பெரிய கப்பல்கள் அந்த இடத்தில் இருந்தது. அதனால் நிறைய சட்டத்திற்கு புறம்பான வேலைகள் இங்கு நடக்கும். சரி வா, நாம போய் அதை பார்ப்போம். ஆமா, நீ 2 கல்லுல பெட்டு கட்டினதா கேள்விப்பட்டனே, அது ஏதோ லக்ல கிடைச்சது. யுவான் அதனை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. நிஜமாகவே அதிர்ஷ்டம் இருந்தால்தான் அதையெல்லாம் நடக்கும் என நினைத்தான். என்னதான் பெரிய பெரிய டெக்னாலஜி இருந்தாலும் எந்த கல்லில் எப்படிப்பட்ட மாணிக்கம் இருக்கிறது என்று அவ்வளவு சுலபமாய் கண்டுபிடிக்க முடியாது. சேவியர் யுவானுடன் மேல்தளத்தில் இருக்கும் ஹாலுக்கு சென்றான். அங்கு நடுவே மேடை அமைக்கப்பட்டிருக்க அதை சுற்றிலும் இருக்கைகள் போடப்பட்டிருந்தது. விஐபி இருக்கைகள் தான். ஸ்டேஜ் மிக அருகே இருக்க யுவான் சேவியரை அங்கு அழைத்து சென்றான். இருவரும் அங்கு அமர இன்னொரு ஆடவனும் அந்த இடத்தில் வந்து அமர்ந்தான். அவன் பார்ப்பதற்கு மிகவும் அழகாகவும் பெண்களைப் போல உடல்வாக கொண்டு மெலிதான தோற்றத்தில் இருந்தான். என்ன யுவான், பாத்தியா ரொம்ப நாள் ஆச்சு, எப்படி இருக்க? இப்பெல்லாம் பிச்சைக்காரனு கூட பழக ஆரம்பிச்சிட்டியோ? நக்கலாக கேட்டபடியே யுவான் அருகில் இருக்கும் சேவியரை வெறுப்புடன் பார்த்தான். இதனை கேட்டதுமே யுவானுக்கு கோபம் வந்தது. யுவான் போலவே அந்த நபரும் ஜப்பானை சேர்ந்த மிகப்பெரிய குடும்பத்தின் வாரிசு. அவனுக்கும் யுவான் போன்றே மரியாதை இங்கு உண்டு. இதற்கு முன்பு யுவான் ஒரு பெண்ணை காதலித்தான். ஆனால் இவனும் அதே பெண்ணை காதலித்தான். கடைசியில் அவன் அந்த பெண்ணை கவர்ந்துவிட அவனிடம் தோற்று போனான் யுவான். அதனால் அவர்கள் சந்திக்கும் நேரங்களில் ஒருவரை ஒருவர் திட்டிக் கொள்வார்கள். இது என்னோட ட்ரெஷர் அப்ரைசர், என்னோட கெஸ்ட். இந்த தடவை நான் தான் ஜெயிப்பேன். வெறுப்புடன் ஹிட்டாச்சியை பார்த்து கூறினான் யுவான். ஹிட்டாச்சி முன்பு தன்னை தாழ்வாக காட்டிக்கொள்ளக் கூடாது என நினைத்து சேவியரை அப்படி அறிமுகம் செய்தான். யுவான், நீ இவ்வளவு பெரிய முட்டாளா இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. ஒரே ஒரு லவ் ஃபெயிலியர் ஆனதுக்கு நீ இப்படி மாறுவேன்னு எதிர்பார்க்கல. அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், அவளை நான் பிரேக்கப் பண்ணிட்டேன். அவன் எனக்கு போர் அடிச்சு போயிட்டா. உனக்கு அவன் மேல இன்னும் ஃபீலிங்ஸ் இருந்துச்சுன்னா இப்போ நீ அவளை எடுத்துக்க. அவளும் நல்ல பொண்ணு தான். ஆனா என்ன, 3 மாசத்துக்கு மேல என்னால அவளை கேர்ள் ஃப்ரெண்டா வச்சுக்க முடியாது. அந்த அளவுக்கு அவ வொர்த் இல்லை. ஏய் இட்டாச்சி, உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன். ஆத்திரத்துடன் கத்தினான் யுவான். அவன் காதலித்த பெண் பற்றி இவ்வளவு இழிவாக பேசுவதை கேட்டுக்கொண்டு அவனால் சும்மா இருக்க முடியவில்லை. இப்பொழுது அவனை அடித்து கொன்றுவிடும் அளவிற்கு கோபம் வந்தது. யுவான் அடிப்பதற்கு முன்பே ஹிட்டாச்சி பாடிகார்ட்ஸ் உடனே வந்து யுவானை தடுத்தார்கள். உடனே யுவானின் பாடிகார்ட்ஸும் அவனுக்கு உதவியாய் வந்து நின்றார்கள். இரு குழுவினரும் சண்டை போடாமல் அப்படியே நின்றார்கள். அவர்களுக்கு தெரியும் சண்டை போடுவது வீண் என்று. ஹிட்டாச்சி பக்கத்தில் ஒரு முதியவர் நின்றிருந்தார். அவரை கை காட்டினான். யுவான், அங்க பாத்தியா, கனடால இருந்து ரொம்ப ஃபேமஸான ட்ரெஷர் அப்ரைசர் கூட்டிட்டு வந்திருக்கேன். இவர் கூட நீ கூட்டிட்டு வந்த ஆளை கம்பேர் பண்ண முடியுமா? நிச்சயம் இதுலயும் நீ தோக்கதான் போற. இவருக்கு முன்னாடிலாம் அவன் ஒண்ணுமே கிடையாது. அதனால திரும்பவும் தோக்கிறதுக்கு ரெடியாரு. அந்த முதியவர் அமைதியாய் ஒரு இடத்தில் கர்வத்துடன் அமர்ந்திருந்தார். பார்ப்பதற்கே இதில் வல்லமை பெற்றவர் போல தோன்றினார். சேவியரை மேலும் கீழும் நக்கலாக பார்த்து முகத்தை சுளித்துக் கொண்டார்.
யுவான் யாருக்கிட்ட வேண்டுமென்றாலும் தோற்கலாம், ஆனால் ஹிட்டாச்சியுடன் மட்டும் தோற்க கூடாது என மனதில் நினைத்துக் கொண்டு பல்லை கடித்தான். சரி, மோதி பாப்போம். யார் ஜெயிக்கிறான்னு அப்ப தெரியும். கோபமாக கூறிவிட்டு சேவியர் பக்கத்தில் அமர்ந்து கொள்ள சேவியர் அவன் காதருகே குனிந்தான். ஏய் யுவான், என்ன பண்ணி வச்சிருக்கிற? எனக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாது. கண்டிப்பா நீ அவனை தோக்கடிச்சிருவியா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா அந்த வயசானவரை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். கனடால இருக்கிற ரொம்ப ஃபேமஸான அப்ரைசர். அட பாவி, அப்புறம் எதுக்கு அவங்க கூட போட்டி போட்ட? ரொம்ப விலைக்கு வாங்காம உன்னால இருக்க முடியாதா? அதிர்ச்சியுடன் அவனை பார்த்து கேட்டான் சேவியர். அதில் பல்லை கடித்தான் யுவான். இதை ட்ரை பண்ணாம எப்படி நாம தோத்து போவோம்னு சொல்ற? முதல்ல ட்ரை பண்ணி பாரு. யார்கிட்ட வேணாலும் தோக்கலாம், ஆனா அந்த மாதிரி ஒரு புறம்போக்கு கிட்ட மட்டும் தோக்கவே கூடாது. கோபத்துடன் கூறிட சேவியர் அமைதியாய் தலையசைத்தான். என்னதான் யுவான் பிறந்ததிலிருந்து மிகப்பெரிய பணக்காரனாயிருந்தாலும் அவனுக்கும் ஒரு உறுதி இருந்தது. மற்ற பணக்கார வீட்டு பிள்ளைகள் போல இல்லாமல் யுவான் மாறுபட்டிருந்தான். சிறிது நேரத்திலேயே அந்த இடத்திற்கு தொகுப்பாளர் வந்தார். அவருடன் நிறைய அழகான பெண்களும் வந்தார்கள். கூட சில பாடிகார்ட்ஸ் ஒரு கேபினெட்டை தூக்கி கொண்டு வந்தார்கள். அவை அனைத்தும் சிகப்பு நிற துணியால் மூடி வைக்கப்பட்டிருந்தது. அதன் உள்ளே என்ன இருக்கிறது என யாருக்கும் தெரியாது. வருஷம் நடக்கிற இந்த ட்ரெஷர் அப்ரைசருக்கு உங்க எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். உங்க எல்லாருக்குமே இங்க நடக்க போறத பத்தி தெரியும். அதனால ரொம்ப பேசி நேரத்தை வீணாக்க மாட்டேன். அதிகமா பேசி உங்களோட சாபத்தை வாங்குறதுக்கு நான் தயாரா இல்ல. அதுக்கப்புறம் இந்த நல்ல சாபம் என்னை விட்டு போயிடும். மேடையில் நின்றிருந்தவர் மொக்க காமெடி போட அங்கிருப்பவர்கள் அதற்கும் சிரித்தார்கள். சரி, இன்னைக்கு முதல்ல வந்திருக்கிற ஐட்டத்தை பத்தி நான் சொல்றேன். இந்த பெயிண்டிங் டைனோசிட்டி இருந்த காலத்துல வரையப்பட்டதா சொல்லப்படுது. இதை உருவாக்குனவங்க பேரு இன்னும் யாருக்கும் தெரியல. அதனால இங்க இருக்கிறவங்க எல்லாரும் உங்களுக்குள்ளேயே அதை கணிச்சுக்கோங்க. இதோட ஆரம்ப விலை 2 மில்லியன். தொகுப்பாளர் டேபிளில் இருந்த சிகப்பு துணியை எடுக்க அந்த பெயிண்டிங் அனைவருக்கும் தென்பட்டது. அதில் ஒரு மலையை வரைந்திருந்தார்கள். சேவியருக்கு அதனை பற்றி ஒன்றும் தெரியாது என்றாலும் அந்த பெயிண்டிங் மிகவும் நுணுக்கமாக செய்யப்பட்டிருப்பதை உணர்ந்தான். கூர்மையாக ஒவ்வொரு நுணுக்கத்தையும் பார்த்து கொண்டிருந்தான் சேவியர். அங்கிருக்கும் ஒவ்வொருவரும் பெயிண்டிங் பக்கம் சென்று கூர்மையாக அதனை பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் யுவானும் ஹிட்டாச்சியும் இருந்த இடத்திலிருந்து நகரவே இல்லை. அதிலேயே அவர்களுக்கு அந்த பெயிண்டிங் மீது ஆர்வம் இல்லை என தெரிந்தது. அடுத்த சில நிமிடங்களிலே அந்த பெயிண்டிங்குக்கான ஏலம் ஆரம்பிக்க கடைசியில் ஒருவர் அதனை 7 மில்லியன் கொடுத்து வாங்கினார். இப்படித்தான் பணக்காரர்கள் எல்லாம் அவர்களின் வாழ்க்கையை வாழ்வார்கள் என நினைத்து கொண்டான் சேவியர். அவர்களுக்கு 7 மில்லியன் எல்லாம் வெறும் 700 ரூபாய் போல இருந்தது. இதனை எல்லாம் சர்வ சாதாரணமாய் வாங்கிவிட்டாரே என நினைத்தான். இன்னைக்கு இருக்கிற செகண்ட் ஐட்டம் குயின் டைனோசிட்டி சேர்ந்த மோதிரம். இளவரசர் யூ பயன்படுத்திய மோதிரம்னு சொல்லப்பட்டது. உங்களுக்கு வேணும்னா நீங்களே கிட்ட வந்து பாத்துக்கோங்க. இதோட ஆரம்ப விலை 5 மில்லியன். சேவியர் இப்பொழுதுதான் உண்மையான ட்ரெஷர் அப்ரைசர் ஆரம்பிக்கிறது என நினைத்தான். உலகத்தரம் வாய்ந்த சில குழுக்கள் மட்டும்தான் இம்மாதிரியான பொருட்களை ஏலத்தில் விடுவார்கள். நிறைய பேர் அதனின் மகத்துவத்தை அழித்துவிடக் கூடாது என நினைப்பார்கள். ஆனால் இங்கு நடக்கும் ஏலம் முற்றிலும் மாறுபட்டதாயிருந்தது. அவர்கள் அந்த பொருட்களின் மகத்துவத்தை பற்றி யோசிக்கவே இல்லை. அதனை எல்லாம் பார்வையாளர்கள் பொறுப்பில் விட்டுவிட்டார்கள். அவர்களுக்காக உண்மையாக தெரிந்தால் அது அவர்களுக்கும் லாபம். அதனால் அதே நேரம் அது போலியாக இருந்தால் அவர்களால் மற்றவர்களை குறை சொல்ல முடியாது. இம்மாதிரியான தொழிலெல்லாம் பணக்காரர்களுக்கு ஏற்ற தந்திரம். இம்மாதிரியான ஏலங்கள் எல்லாம் அவர்களுக்கு ஆர்வத்தை கொடுத்தது. எத்தனை பொருட்கள் வந்தாலும் யுவானும் ஹிட்டாச்சியும் அந்த இடத்திலிருந்து நகராமல் அப்படியே அமர்ந்திருந்தார்கள். சேவியர் இவன் என்ன வாங்குவதற்காக வந்திருக்கிறான் என்ற குழப்பத்துடன் அவனை பார்த்தான்.